தமிழ் வழி, தமிழ் மொழியின் சிறப்பு இவை யாவற்றையும் மிகுந்த ஆதாரங்களோடு தமிழை நம்முடைய தமிழர்கள் தமிழ் ஆண்டினை எப்படி பயன்படுத்திக் கொண்டு வந்தார்கள், நேரத்தை எப்படி கணக்கிட்டார்கள், 60 நாழிகை என்றெல்லாம் கணக்கிட்டார்கள் என்றதெல்லாம் மிக அற்புதமான பல ஆதாரங்களோடு சொல்லியிருக்கிறார். ஐயா அவர்கள் சொன்னதை போல நாம் செய்ய வேண்டும். ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்றால், ஐயா இந்த நாட்காட்டியை வெளியிடுவதற்கு முன்னாடி நேற்று எப்படி இல்லத்திற்கு வந்தார். நான் 250 ரூபாய் கொடுத்து 5 நாட்காட்டிகளை நான் வாங்கிக் கொண்டேன் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வகையில நாம் எல்லாரும் தமிழ் பயன்படுத்தணும், தமிழ் நாட்காட்டியை பயன்படுத்த வேண்டும். என்னுடைய மேசைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முதல்ல இருப்பது தமிழ் நாட்காட்டி தான். அதை வைத்துதான் நம்முடைய கல்வி தமிழ்ச்சாங்க நிகழ்ச்சிகளை எல்லாத்தையும் நம்ம ஒருமைப்படுத்துகிறோம். இந்த நேரத்தில் ஒன்று நம்முடைய பாவேந்தர் பாரதிதாசன் தமிழ் புத்தாண்டு பற்றி சொல்லியிருந்த 4 வரி உங்களுக்கு கூற விரும்புகிறேன். நித்திரையில் இருக்கும் தமிழா, சித்திரை இல்லை உனக்கு புத்தாண்டு. அண்டி பணிக்க வந்த ஆரிய கூட்டம் கற்பித்ததே அறிவுக்கு ஒவ்வா 60 ஆண்டுகள். தரணி ஆண்ட தமிழனுக்கு தை முதல் நாளே தமிழ் புத்தாண்டு என்பதை மிக அழகாக பாவேந்தர் வலியுறுத்திருக்கிறார். தொடர்ந்து ஐயா அவருடைய பிறகு நம்முடைய பழுத்தறிவு இலக்கிய மன்றத்தினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய பேச ஐயா அவர்கள் தன்னுடைய கருத்துரை வழங்கும்படி அன்புடன் அழைக்கின்றோம். கலைத்தொகையும் கற்றுக் கருவியும் இழைத்த வாழும் சொல் நின்று நிறுத்திடும் தனித்தனப்பெரும் தாழ்வினை போற்றார். அன்புக்கும் மதிப்புக்குரிய தமிழை இந்த தமிழ்நாடு இருக்க பரப்பிக் கொண்டிருக்கின்ற தலைவர் மற்றும் தமிழ் ஆர்வலர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய காலத்தில் தமிழர் நிலை எப்படி இருக்கிறது என்பதை நம்முடைய சங்கை தந்திரர் லட்சுமி அவர்கள் உண்டான பழக்கம் மிக்க சிறப்பாகவே சொல்லி சென்றார். உண்மையிலேயே தமிழ்நாடு இந்த அளவில் இருக்கிற நிலையை அவர்கள் சொன்னது போலவே நம்முடைய சின்னத்த தமிழரும், அதாவது தமிழ் நாட்காட்டி, தமிழினுடைய ஆண்டு அது எப்படி கை கொள்ளப்படாமல் சுகரிக்கப்படுகிறது என்பதையெல்லாம் விளக்கமாக எடுத்துரைத்தார்கள். என்னை பொறுத்தளவில் நம்முடைய தமிழர் தமிழ்நாடு சீரழிந்து போவதற்கு என்னை பொறுத்தளவில் நான் நினைக்கிற காரணங்கள் 3 தான். ஒன்று நடுவண் அரசு, 2வது தமிழக அரசு, 3வது நாம் என்ற அளவில் நாங்கள். இந்த நடுவண் அரசு என்பது கிட்டத்தட்ட நேரு காலத்திற்கு பிறகு இந்த பாஜக என்ற ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு நம்முடைய நிலைமையே மாறிட்டது. வேளாண்மைக்கு செல்லப்படுகிற காங்கிரஸ் கட்சியும் நமக்கு தீங்கு செய்த கட்சிதான். எல்லா தீங்குகளுக்கும், தமிழின வீழ்ச்சிக்கும், தமிழர் தாழ்வதற்கும் விளையாட்டு போட்டது இந்த காங்கிரஸ் கட்சி தான். அதில் மட்டும் எதுவும் இந்திய இருப்பதான் இளங்காலத்தில் நடந்தது, காங்கிரஸ் காலத்தில் தான் நடந்தது. ஆக நமக்கு ஒவ்வொரு செய்தியிலும் ஒவ்வொரு துறையிலும் தமிழர் தலையெடுக்க கூடாது என்பதற்காக நடுவண் அரசு அனைத்தையும் செய்கிறது என்பதை நம்முடைய லட்சுமி நன்றாக பறக்க சொல்லி சென்றார். உண்மை இருந்தார். தமிழக அரசையே எடுத்துவிட வேண்டும், அதை நீக்கிவிட வேண்டும் என்ற ஒரு முயற்சியிலேயே இப்பொழுது அந்த ஆட்சியானது, பாஜக ஆட்சியானது நமக்கு கொண்டு வருகிறது.
இங்க இருக்கிற தமிழர்களை இவர்களுடைய எளிமையை பயன்படுத்தி, அதாவது வீக்னஸ், அவர்களுடைய அந்த ஆற்றாமையை பயன்படுத்தி, இவர்களுடைய கையாளத்தனத்தாலும் பேராசிரியராலும் சில தவறுகள் செய்ததற்காக அந்த தவறுகளை தங்களுக்கு துருப்பு சீட்டாக பயன்படுத்தி இங்கே தமிழகத்தில் இருக்கிற தமிழக ஆட்சி அரசியலாளர்கள் உட்பட, அதிமுக ஆட்சி அலுவலர்கள் உட்பட பெரும்பாலானவர்களை அவர்கள் தங்கள் கைக்குள்ளிலே வைத்துக் கொண்டு தங்களுடைய அந்த சூட்சும கையில் என்ற போல அதை வைத்து ஆட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் சாதாரணமான படிக்காதவர்கள் கூட இன்று தெரிந்து கொள்கிற நிலையை நாம் பார்க்கிறோம். பாருங்க, வடநாட்டில் இருந்து வருகிற இந்த அமித்ஷா போன்றவர்கள் எல்லாம் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த தமிழக அரசியல்வாதிகளை எப்படியெல்லாம் பந்தாடி கொண்டு மிரட்டியும் அவர்களுக்கும் இருக்கிற அந்த துறை அலுவலர்களால, அதாவது அமலாக்கத்துறை, அந்த துறை, இந்த துறை சொல்லி அவர்கள் முழுக்க இங்க நம்மிடத்திலே பயன்படுத்தி அவர்கள் வைத்து இருக்கிறார்கள். இவர்களும் செய்த தவறை தான் ஏற்றுக்கொண்டு சிறைக்கு போனவன் போவதைய நான் எங்கள் தமிழருடைய மானத்தை நாங்கள் விடமாட்டோம் என்று சொல்லுகிற துணிச்சல் இல்லாத காரணத்தினாலே இன்று தமிழக அரசியல்வாதிகளும் அவர்கள் கைக்குள்ளே வணங்கி கொண்டிருக்கிறார்கள். இதை நாம் பார்க்கிறோம். அதோடு இன்னும் அவர்கள் நமக்கு எதிரி என்று தெரிந்து விட்டது. இப்ப தமிழக பேருந்துகளுக்கெல்லாம் இந்த அதற்கு முன்பு தமிழ்நாட்டு அரசு பேருந்து என்று போடப்பட்டிருந்தது. இடைக்காலத்தில் ஓராண்டு அவர்கள் அது அரசு பேருந்து என்று மாற்றினார்கள் என்று சொன்னால் அதற்கு அது தமிழக அரசா அல்லது வட மாநில அரசா என்று என்ன பொறுத்தவரை புரியவில்லை. ஏன் இதற்கு கூட அப்ப தனியார்கள் கூட வைக்கக்கூடாது என்று அவர்கள் சொன்னால் அப்புறம் இவர்கள் மாற்றி விடுவார்களா? எதேதோ போராடுகிற நம்முடைய தமிழக அரசு, எதேதோ அவர்களுக்கு எதிராக பேசுகிற அரசு ஏன் என்னுடைய நாட்டிலே தமிழ்நாட்டிலே ஓடுகிற அந்த பேருந்துகளுக்கு தமிழக அரசு பேருந்து என்று வைத்தால் என்ன தவறு என்று கேட்டிருப்பதாக நாம் செய்தித்தாளில் படிக்கிறது. நீங்கள் யாராலும் படித்திருந்தால் சொல்லலாம். அதற்கு கூட நம்முடைய கையாளர்கள் என்ன உங்களுடைய ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக சில சட்டத்திட்டங்களை வகுத்துக் கொண்டு அதை பெரிதுபடுத்துவதனால மற்றும் என்ன பயன் தமிழுக்கு வளர்த்து விட போகிறது? இது அண்ணா காலத்திலிருந்தே நமக்கு வந்த ஒரு கேவலமான நிகழ்ச்சி. தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை என்ற பெயரிலே அன்று அண்ணா அவர்கள் நல்லதற்காக செய்தார், அவ்வளவுதான். ஆனால் அதே நேரத்தில் வகுத்த அந்த சட்ட விதி முறைகளை சரியாக செய்யாத காரணத்தினால்தான் இன்றைக்கு தமிழ் இன்று அந்த ஆங்கிலத்தை கூட எதிர்க்க முடியாமல் அவர்களுடைய வாழை குறைத்துக் கொண்டு நாயை கூட கீழே நிற்க வேண்டிய ஒரு நிலை வந்தது என்று சொன்னால் அந்த இருமொழி கொள்கை என்ற சட்டத்தை அந்த முறையை வகுக்கும் பொழுது சரியாக வகுக்காத காரணத்தினால்தான். ஆங்கிலம் தமிழ் என்று நீ வகுத்திருந்தால் பேச்சில்லை, நீ ஆங்கிலம் தாய்மொழி என்று நீ வகுத்த காரணத்தினாலே தாய்மொழி என்ற அந்த ஒரு சொல்லினுடைய இருக்கிற தெலுங்கு, கன்னடம், மலையாளம் முதலிய பிற மொழிகள் எளிதாக உள்ள நடந்துவிட்டன. நம்மால் பக்தி இல்லை. இன்றைக்கு கூட தமிழில் தான் முடியும் என்று தமிழக அரசு ஆணை போட முடியுமா? முடியும், ஆனால் தெம்பு இல்லை. அதற்கு இந்த ஆட்சியை கழித்திருந்தால் என்ன செய்கிறது என்ற பயத்தை தவிர வேற ஒன்றும் இல்லை. ஏன் மற்ற மாநிலங்கள், மற்ற மலையாளம், கன்னடம், தெலுங்கு போன்ற பகுதிகளிலே அங்கே போய் நீங்கள் அவர்களுடைய மொழியை படிக்காமல் அதிலே நீங்கள் நல்ல ஒரு இது பெறாமல் ஒரு சான்றிதழ் வாங்காமல் அங்கே வேலை செய்ய முடியாது. இதே தெலுங்கு நாட்டிலே, இதே மலையாள நாட்டிலே நீ அரசு ஊழியராக பணி செய்ய முடியாது. ஆனால் தமிழ்நாட்டிலே செய்ய முடியும். காரணம், இங்கே இந்த தாய்மொழி என்ற ஒரு தேவையில்லாத அந்த வார்த்தையை போட்ட காரணத்தினால தமிழ்நாட்டிலே எங்கள் தாய்மொழி நாங்கள் சிறுபான்மையர் என்று சொல்லி தன் சலுகைகளை வாங்கிக் கொண்டு இன்றைக்கு தமிழனை விட மற்ற மாநிலத்துக்காரர்கள் தான் அதிகமான பதவிகளையும் போராட்டங்களையும் அனுமதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுவே ஒன்று ஐயமில்லை.
அதற்கு காரணம் என்ன? அது அந்த அளவில் அமைத்துக் கொள்வோம். அடுத்தது நான் இங்கு ஏன் சொல்ல வருகிறேன் என்பதை நான் ஒரு 5 நிமிடத்தில் சொல்லிக் முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் எல்லோரும் அவர்களுடைய கருத்தை சொல்ல நேரம் வேண்டும். அதனால் அதாவது நாம் எங்க தவறு செய்கிறோம்? உண்மையிலே இது போல வேலையிலிருந்து நம்மை நாம் தமிழர்களாகவும் பெரிய வீரர்களாகவும் காட்டிக் கொடுக்கிறதை தவிர தன்னுடைய சொந்த வீட்டிலே தன் வீட்டிலே 100க்கு 100 தமிழை எழுத்தாகவும் பேசுவதிலும் எழுதுவதிலும் பயன்படுத்துகிறோமா? 100க்கு 100 நான் சொல்றது 5 விழுக்காடு 10 விழுக்காடு என்னை பொறுத்தவரை ஒரு 50 விழுக்காடு அவ்வளவுதான். என்ன பொறுத்தவரை சொல்றது 100க்கு 100. சின்னப்பட்டவர்கள் எடுத்துக்கொண்டால் அவர் ஒரு 7 விழுக்காடு. ஏன் நம்முடைய வீட்டிலே நம்ம பிள்ளைகளுக்கு நமக்கு பேருக்கு வச்சிருக்கிறதா? நல்ல தொழில சும்மா பேசுகிறோம். யாராவது எழுந்திருந்த அவர்களுடைய பேரப்பிள்ளைகளுடைய பேர சிறந்தவர்களை பார்க்கலாம், அவர்களுடைய பிள்ளைகளுடைய பேர தமிழ சொல்கிறத பார்க்கலாம். முடியாது. சும்மா நான் ஐயா பேசுறாரு, வீட்டுல போய் தெரிஞ்சுதான் பேசுறாரு. தெலுங்கு தப்பு இல்லை. ஏன்னு கேட்டால் என்ன பொறுத்தவரை தெரியாத மொழிதான். தெலுங்குங்கிறது தமிழ், மலையாளம் தமிழ் தான், கன்னடமும் தமிழ் தான். காலப்போக்கிலே அவன் பேச வழி இல்லாமல் பேசுவதற்கு அந்த மாறுதல் ஏற்பட்டு அவன் தப்பா பேசியதெல்லாம் சரியா வச்சு மொழியை வைத்துக் கொண்டான். அவ்வளவுதான். மலையாளத்துல நான் 1, 2, 3 அவன் 1, 2, 3 பேச்சு மொழியில் நம்ம பேசுவது அவர்கள் எழுத்து மொழியிலோ இலக்கிய மொழியிலோ அவர்கள் வைத்துக் கொண்டார்கள். அதை போல ஒவ்வொன்றும் அடிச்சொல்ல ஆராய்ந்தால் என்ன எல்லா திராவிட மொழியில ஆராய்ச்சி பண்ணி நீங்க அடிச்சொல்ல பார்த்தா எல்லாம் தமிழ் தான். அதனால பெரியார் சொன்னார், ஏண்டா தெலுங்கு அடிக்கிறீங்க, மொத்தத்தில் எல்லாம் தமிழ் தான். நீ தெலுங்கு மொழியில் இருக்கிற அந்த வடமொழி சொற்களை நீங்க எடுத்து விட்டு பார்த்தால் அங்கே எந்த சில கொச்சை சொற்களை தவிர மற்றவை தமிழ்தானே எல்லா மொழிகளிலும். அப்படி இருக்கும் பொழுது அப்ப தமிழை நாம் தவறாக பேசுகிறோம், தவறாக எழுதுகிறோம். தமிழை நம்ம பற்றி கவலைப்படாமல் நாம் எடுத்ததுதான் நம்ம பெரிய தமிழ் அறிஞராக எடுத்துக் கொள்கிறோம். உண்மை அதுதானே. தமிழக அரசு பல விருதுகளை வழங்கி சிறப்பித்திருக்கு, நம்ம பாராட்டுகிறோம். எந்த தமிழை எவன் தேர்ச்சி செய்து விருது கொடுத்தான், எத்தனை பேருக்கு அதை நான் சொல்லும்படி சிலர் எனக்கு கூட கோபம் வரலாம், சிலம் வரலாம், அந்த கவலை இல்லை. நான் சொல்ல வருவேன் என்றால் எனக்கு ஒரு விருது தமிழக அரசு கொடுக்கிறது என்றால் அந்த விருதுக்கு நான் பொருத்தமானவனா என்று ஆராய வேண்டும். எனக்கு தெரிந்த 4 பேர் அங்கே தமிழ் வளர்ச்சித் துறையிலும் மற்றவற்றிலும் அரசாங்க அரசியல் இருக்கிற அமைச்சர்களுடைய செல்வாக்கினாலும் வாங்கி கொண்டு வருகிறார்கள். என்ன சொல்ல முடியும்? அது ஒரு பகுதி. இரண்டாவது எடுத்துக்கொள்வோம். தமிழாசிரியர்கள் நல்லா சொல்லி வருத்தப்பட்டார். முதுகலை படித்த தமிழாசிரியர்கள், முதுகலை படித்தவர்கள் தேர்வு TNPSC இல்லையா, தமிழ்நாடு அரசு பொது தேர்வு எழுதியும் 85,000 பேர் தோற்றுவிட்டார்கள் என்று சொல்லும்போது வெட்கமா இல்லையா? இதுக்கு என்ன மத்திய அரசு காரணமா, நடுவண் அரசு காரணமா, இல்ல தமிழக அரசு காரணமா? யார் காரணம்? நீங்கள் இப்படி வெட்டியாக படிக்காமல வெறும் கைபேசியை பார்த்து இந்த கைபேசியில் இருக்கிற அந்த பார்த்து சுவைத்துக் கொண்டிருந்து உங்களுக்கு உண்மையே தமிழ் அறிவே இல்லாமல் தமிழ் எழுதினால் எப்படி தர முடியும்? அந்த காலத்துல நாங்கள் எல்லாம் படிக்கும் பொழுது எங்கள் தமிழாசிரியர்கள் பாடத்தை மட்டும் நடந்தவில்லை, தமிழ் உணர்வை ஊட்டினார்கள், தமிழ் வெறியை ஊட்டினார்கள். தமிழில் அவ்வளவு புலமை அதிகம் இல்லை என்றாலும் உணர்ச்சி ஊட்டினார்கள். இந்தியர்களுக்குள்ள 100கணக்கான பேர் 500கணக்கான பேர் 1938 இருந்து சொத்து போட்டிருந்தார்கள். அவர்களெல்லாம் முதுகலை பெற்றவர்கள் என்று கூறவில்லை. குறைந்தது SSLC சொல்லப்படுகிற அந்த இடத்துல கல்வி சான்றிதழ் வாங்குகிற வரைக்கும் சொல்லிக் கொடுத்த தமிழாசிரியர்கள் அவ்வளவு புலமை பெற்றிருந்தார்கள், உணர்ச்சி பெற்றிருந்தார்கள், உணர்ச்சியை ஊட்டினார்கள், இலக்கணத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். அவர்களுக்கு தெரியும் இலக்கணம். இப்ப இருக்கிற தமிழாசிரியர் கோவித்துக் கொள்ளப்படாது, அப்படியே கொண்டாங்க. எத்தனை தமிழாசிரியர்களுக்கு தமிழ் 10ஆம் வகுப்பு
12ஆம் வகுப்பு நடத்துகிற தமிழ் அறிவு இருக்கிறது? சொல்ல முடியுமா? பாருங்க, புத்தகத்தை வாங்கி பாருங்க, பையனை கேட்டு பாருங்க, ஏதாவது இலக்கணத்து தெரிகிறதா? அவன் பையனுக்கு தெரியவில்லை என்றால் என்ன பொருள்? பையனுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை என்று பொருள். பையனுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை என்றால் என்ன பொருள்? தனக்கு தெரியவில்லை என்று பொருள். ஏதோ இந்த சட்டம் அது இது இப்படி தேர்வு என்ற முறையில அரசாங்கம் வைத்துக் கொண்டு அதில் இத்தனை மதிப்பெண் வாங்கினால் தேர்ச்சி என்று சொல்லிக்கொண்டு அதில் பல பேர் பார்த்து எழுதி, சில பேர் தேர்ச்சி எழுதியும், சில பேர் மேல் இருக்கிற செல்வாக்காலும் வைத்து தாங்கள் தேடி தமிழாசிரியர்களாக வந்து விடுகிறார்கள். ஓவிய ஆசிரியராக இருந்தவர்கள், இடைநிலை ஆசிரியர்களாக இருந்தவர்கள், கைத்தறி ஆசிரியர்களாக இருந்தவர்கள் தமிழ் தேர்வு எழுதுகிறார்கள். நாம் வாழ்த்துக்கிறோம். அதுவே செய்தி. தமிழாசிரியர்களாக ஆகிவிடுகிறார்கள். தமிழாசிரியர் ஆன பிறகு இந்த கைத்தறி ஆசிரியர், அந்த தமிழாசிரியர் 10ஆம் வகுப்புக்கு பாடம் நடத்தக்கூடிய அறிவை பெற்றிருக்கிறாரா? ஏன்னா மாவட்ட கல்வி 2 ஆண்டு படிக்கிறது. அதுதான் இந்த கடலூர் மாவட்டம், திருச்சி மாவட்டம், இந்த 2 நான் ஓராண்டு இருந்தேன். நான் அப்படி சுற்றி பார்த்த அளவிலே எனக்கு ஏற்பட்ட அந்த அனுபவங்களை வைத்துதான் இப்பொழுது பேசுகிறேன் தவிர வெறும் சரணி இல்லை. உண்மை அதுதான். தெரியவில்லை, இலக்கணம் தெரியவில்லை, இலக்கியம் தெரியவில்லை. அதை தெரியாமலே ஏதாவது பார்த்துக்கிட்டு இருந்து அதுவும் செல்வடி கொண்டு கைபேசி வைத்துக் கொண்டு அதை வைத்து அதை வைத்துக் கொண்டு பாடம் நடத்துறது என்ன கேவலமான சொல்ல பாருங்க. தமிழம் நான் சொன்னேன் இப்படியே, நான் டைரக்டர் முன்னால நான் மாவட்ட கல்வி அதிகாரி ஆன பொழுது அவர்கிட்டே சொன்னேன், இந்த தமிழை திருத்துவதற்கு நீங்கள் என்ன ஆலோசனை சொல்லலாம்னு கேட்டார். தேர்வு வந்துச்சு, நல்லா மீச பேச வச்சு முடிச்சு கல்வி கொடுத்தார். நான் சொன்னேன், எல்லா ஆசிரியர்களுக்கும் ஆண்டு முடிவிலே தேர்வு வைங்க. என்ன தேர்வு வைங்க. இப்ப 10ஆம் வகுப்பு நடத்துறாங்கன்னா 10ஆம் வகுப்புக்கு அவர் போதுமான அறிவு பெற்றிருக்கிறாரா? தமிழாசிரியர்கள் தமிழாசிரியர்கள், ஆங்கில ஆசிரியர்கள் ஆங்கில ஆசிரியர்கள், அதெல்லாம் ஒண்ணுமே வைக்காம ஆண்டு ஆனா தூக்கி மேலே போட்டுக்கிட்டு இப்படியே ஆண்டு அதிகமாக உயர்வு பதவி உயர்வு இரட்டை இது இன்னொரு தேர்வு எழுதிட்டா அதற்கு இன்சென்டிவ் இன்கிரிமெண்ட் இப்படியெல்லாம் பல விதமாக ஆசிரியர்கள் இப்படி கொடுத்து ஊக்குகிறவை தவிர கைத்தறி ஆசிரியராக இருந்த தமிழ் அறிவு அந்த கைத்தறி ஆசிரியர் தமிழ் ஆசிரியராக உயர்த்த பொழுது அந்த அறிவு இருக்கிறதா? கைத்தறி ஆசிரியராக இருந்து தமிழாசிரியராக ஆகிய எதற்காலங்கள் 2-3 ஆண்டு ஆனாலும் நீ தமிழாசிரியராக ஆனந்திலிருந்து அந்த பழைய பாக்கியெல்லாம் போட்டு அறிவியல் போட்டு வாங்கிருக்கீங்க. வாங்கலன்னா உங்க அசோசியேஷன்ல சேர்ந்து சந்தைக்கு போறீங்க, தலைமை ஆசிரியர் யோசனை இருந்தா அறிஞர் கூட போறீங்க. அங்க போய் மாவட்ட கல்வி அதிகாரி அலுவலகம் முன்னாலும் போராட்டம் நடத்துறீங்க. சரி, அரியரை வாங்கி கொடுத்தப்ப சரி, நீ 8ஆம் வகுப்பு படிச்சுட்டு கைத்தறி ஆசிரியரா இருந்தீங்க. அந்த தமிழ்ல இருந்து நீங்க 10ஆம் வகுப்பு தமிழ் நடத்துவதற்கு வேண்டிய அறிவை பெறவில்லையே, அந்த அரியரை நீ படிச்சியா என்று கேட்க முடியாத நாதியற்ற தமிழ் அறிவு இல்லாத இந்த தமிழக அரசாங்கத்தான் நாம கெட்டு போகிறோம். தமிழாசிரியர்களுக்கு போதிய தமிழ் அறிவு இல்லை, தமிழாசிரியர்களுக்கு போதிய உணர்ச்சி இல்லை, தமிழாசிரியர்களுக்கு போதிய மதம் இல்லை. அந்த மதம்னா வீரம். ஆக இப்படிப்பட்ட இந்த தமிழ் இல்லாததுனாலே இப்பொழுது படிக்கிற மாணவர்களுக்கு தமிழ் உணர்ச்சி இல்லை, தமிழ் அறிவு இல்லை, தமிழ் குரல் இல்லை. அதனால இவருக்கு அந்த தமிழ்நாடு தமிழ் இனம் இப்படி போன்ற அறிவெல்லாம் இவர்களுக்கு வரவில்லை. அதை உணர்த்துகிற அளவுக்கு தமிழாசிரியர்களுக்கு போதிய அறிவும் குணமும் அந்த உணர்ச்சியும் அறிவும் இல்லாத காரணத்தினால் தமிழ்நாடு தமிழர்கள் தமிழ் மாணவர்கள் மங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவைகளையெல்லாம் போக்குவதற்கு அந்தர்ஜாலங்களுக்கு நினைவூட்டுவதற்காகத்தான் இந்த தமிழ் நாட்காட்சி போன்ற இந்த நாட்காட்சியை நீங்கள் வாங்கி சென்று மாற்றிவிட்டு உங்கள் படிக்கிற பையன்களிடத்துல தினம் நினைவூட்ட வேண்டும். தம்பி, இன்றைக்கு தமிழ்நாடு என்ன, தேதி என்ன, தமிழ் ஆங்கிலத்தில் எல்லாருக்கும் தெரியும், தமிழ் மாற்று அதை உணர்த்துவதற்கு இந்த நாட்காட்டி பயன்படும். அதே போலவே இந்த மாதத்திலே இன்றைக்கு அதாவது தமிழ் அறிஞர்கள் இருக்கிறார்களா, தமிழ் அறிஞர்கள் பிறந்திருக்கிறார்களா, அறிவியல் அறிஞர்கள் பிறந்திருக்கிறார்களா, இறந்திருக்கிறார்களா என்பதையெல்லாம்
இந்த நாட்காட்டி உங்களுக்கு சொல்லும். ஆக இப்படி பல விதங்களில தமிழை பற்றி தமிழ் உணவை ஊட்டுகிற ஒரு தமிழ் நாட்காட்டியை ஐயா அவர்கள் கொண்டு வந்து பரப்புவது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. இன்னும் நிறைய சொல்லலாம், நேரம் இல்லை. ஆகவே இப்பொழுது என்னுடைய சிற்றூர்